குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு கிர்ச்சாஃப் லாஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த கிர்ச்சாஃப் லாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஓம்ஸ்ல நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம். இந்த ஓம்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா V=IR. இது வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட்டுக்கு யூஸ் பண்ண முடியாது. சிம்பிள் சர்க்யூட்டுக்கு மட்டும் தான் ஓம்ஸ் லாவை அப்ளை பண்ண முடியும். காம்ப்ளிகேட்டட் சர்க்யூட்டுக்கு புதுசா ஒரு லா தேவைப்பட்டுச்சு. அப்போ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃப் லாஸ் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த கிர்ச்சாஃப் லாஸ்ல 2 ஜெனரலைஸ்டு லாஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? அல்லது கரண்ட் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் ரூல் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் ரூல்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சரி, இந்த கிர்ச்சாஃப் கரண்ட் ரூலுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜங்ஷன் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் ரூலுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா லூப் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி 2 டைப்ஸ் ஆஃப் ரூலு நமக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகேங்களா? சரி, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ரூல், அதாவது கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூல், அது என்னது கரண்ட் ரூல் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ரூல் அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லி சொல்லலாம், கரண்ட் ரூல் ஆர் ஜங்ஷன் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே, இந்த கரண்ட் ரூல் ஆர் ஜங்ஷன் ரூல்ல வந்து பார்த்தீங்க என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இட் ஸ்டேட்ஸ் தட் இட் ஸ்டேட்ஸ் it states that the algebraic sum of the current at any junction of a circuit is ஜீரோ அப்படிங்கிறதான் கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படிங்கிற பொறுத்து நம்மளுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இட்டு ஒபே த கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ சார்ஜ் வந்து கிரியேட் பண்ணவோ டிஸ்ட்ராய் பண்ணவோ முடியாது அப்படிங்கிறதா கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். அந்த பிரின்சிபல் படி வந்து பார்த்தா கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் ரூல் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் என்டரிங் த ஜங்ஷன், சரிங்களா? கரண்ட் என்டரிங் த ஜங்ஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பாசிட்டிவ்னு வச்சுக்கணும். கரண்ட் என்டரிங் த ஜங்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ். கரண்ட் leaving the junction என்ன சொல்லி எடுத்துக்கணும், நெகட்டிவ்னு சொல்லி எடுத்துக்கணும். கரண்ட் என்டரிங் த ஜங்ஷன் பாசிட்டிவ், கரண்ட் லிவிங் த ஜங்ஷன் நெகட்டிவ். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஏங்கிற ஜங்ஷன். இந்த ஏங்கிற ஜங்ஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா I1 அப்படிங்கிற கரண்ட் என்டர் ஆகுது, I2 அப்படிங்கிற கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் ஆகுது. ஓகேங்களா? இது I1, இது I2. நெக்ஸ்ட் I3 அப்படிங்கிற கரண்ட் வெளியே போகுது, I4 அப்படிங்கிற கரண்ட் வெளியே போகுது, I5 அப்படிங்கிற கரண்ட் வெளியே போகுது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா I1 என்டர் ஆகிறதுனால பிளஸ், I2 என்டர் ஆகிறதுனால பிளஸ், I3 வெளியே போறதுனால மைனஸ், I4 வெளியே போறதுனால மைனஸ், I5 வந்து பார்த்தீங்க அப்படின்னா லிவிங் த ஜங்ஷன், அதனால அதுவும் என்னது மைனஸ். அப்போ மைனஸ் I4 மைனஸ் I5. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் என்டரிங் த ஜங்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், கரண்ட் லிவிங் த ஜங்ஷன் நெகட்டிவ். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டோட்டல் வேல்யூ ஜீரோ இருக்கும்.
So to state that the algebraic sum of the current at any junction of the circuit is 0. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அல்ஜிபிரிக் சம் அப்படிங்கிற வேர்டுக்கு என்ன அப்படின்னு மீனிங் அப்படின்னா நம்ம ஒரு நம்பரை அதோட சைன் கன்வர்ஷனோட மைனஸ்னா மைனஸ் பிளஸ்னா பிளஸ் போட்டு சம் பண்ற கூடிய ப்ராசஸுக்கு பேர் அல்ஜிபிரிக் சம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இங்க கரண்ட் அல்ஜிபிரிக் சம் பண்ணா ஒரு ஜங்ஷன்ல வரக்கூடிய கரண்ட்டை லிவிங் ஆகக்கூடிய கரண்டோட அல்ஜிபிரிக் சம் பண்ணா கிடைக்கக்கூடிய வேல்யூ 0வா இருக்குது அப்படிங்கிறதா நம்மளுக்கு கிர்ச்சாஃப் கரண்ட் ரூல் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃபோட செகண்ட் ரூல். கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்ன சொல்லுது அப்படி இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். வோல்டேஜ் ரூல் ஆர் லூப் ரூல். வோல்டேஜ் ரூல் ஆர் லூப் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் ஸ்டேட்ஸ் தட் in a closed circuit the algebraic sum of the products of current and resistance of each part of the circuit. Each part of the circuit is equal to the total EMF included in the circuit. So it states that in a closed circuit, the algebraic sum of the product of current and resistance of the each part of the circuit is equal to the total EMF included in the circuit அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எந்த இது பொறுத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது ஃபாலோஸ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படிங்கிற டாபிக்கை பொறுத்து இருக்குது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா the energy supplied by the EMF source is equal to the sum of the energy delivered to the all the resistor. ஒரு EMFல இருந்து என்ன எனர்ஜி வந்துச்சோ அதுவும் அந்த ரெசிஸ்டர்ல எவ்வளவு எனர்ஜி டெலிவர் ஆச்சோ அதுக்கும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன சொல்லி சொல்லுவோம் அப்படின்னா ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது V is equal to IR அப்படிங்கிறது ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், தட் இஸ் கால்டு பொட்டன்சியல் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இப்போ டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் ஆப்போசிட்டா இருந்துச்சு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் வந்து நெகட்டிவா இருக்கும். இதே டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைரக்ஷனா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ இதை நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு ஒரு டயக்ராம் இருக்குது, அதை நாம பார்க்கலாம். இப்போ ஒரு சர்க்கியூட், ஒரு லூப், வோல்டேஜ் ராவுக்கு லூப் ரூல் அப்படின்னா லூப் அப்படிங்கிறது ஒரு க்ளோஸ்டு பாத். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கியூட்ல நாம இது ஏன்னு சொல்லி எடுத்துக்கலாம். இந்த ஏ எண்ட்ல இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணி பி எண்ட் வரைக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏவுல இருந்து பிக்கு நாம மூவ் ஆகிறோம். இங்க கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏவுல இருந்து பிக்கு போகுது. இப்போ நாம போற டைரக்ஷனும் கரண்ட் போற டைரக்ஷனும் ஆறுங்கிற ரெசிஸ்டன்ஸ் வழியா கரண்ட் போறக்கூடிய டைரக்ஷனும் ஐங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய டைரக்ஷனும் சேம் டைரக்ஷன். அதனால V is equal to plus IR. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? இப்போ இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த ரெசிஸ்டன்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஏ எண்டு, இது பி எண்டு. ஏவுல இருந்து பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐ அப்படிங்கிற கரண்ட் ஆர் அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸோட மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த இடத்துல பொட்டன்சியல் V is equal to மைனஸ் IR அப்படின்னு சொல்லி நாம எடுத்துக்கலாம். சரி, இதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கோயிங் ஃப்ரம் ஏ
சரி, பி டு ஏ, பில இருந்து ஏக்கு போனா இந்த இது, ஏல இருந்து பிக்கு போனா இந்த இது. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியில. பேட்டரியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எப்பவுமே கரண்ட் பாசிட்டிவ் டூ நெகட்டிவ் அப்படிங்கிற டைரக்ஷன்ல தான் போகும். அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இப்படி நான் இது கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாரி கனெக்ட் பண்ணிக்கிறேன். இது ஏ எண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா பி எண்டு. நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஏவுல இருந்து பிக்கு போறேன். கோயிங் ஃப்ரம் ஏ டூ பி. ஏ டூ பிக்கு நான் மூவ் பண்றேன். ஆனா கரண்ட் எப்படி போகும்? பாசிட்டிவ் டூ நெகட்டிவ் இந்த டைரக்ஷன். இப்ப நான் போற டைரக்ஷனும், கரண்ட் போற டைரக்ஷனும் சேம் டைரக்ஷன். அதனால V is equal to பிளஸ் psi. அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்போசிட்ல நான் குடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே மாரியான ஒரு சர்க்யூட்டு. ஆனா இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது A எண்டு, இது B எண்டு. நான் வந்து B to Aக்கு போறேன். அப்ப நான் போற டைரக்ஷன் கரண்ட் ஃப்ளோ ஆகக்கூடிய டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ கரண்ட் இந்த டைரக்ஷன்ல போகுது. நாம இந்த டைரக்ஷன்ல போறோம். ஆப்போசிட் டைரக்ஷன். ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, V is equal to மைனஸ் I அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூலுக்கு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? சரி. இதுக்கு நெறைய எக்ஸாம்பிள் நம்ம புக்ல குடுத்துருக்காங்க. அத நீங்க சும்மா பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். இதோட அப்ளிகேஷன் ஒண்ணு பார்க்கலாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கிர்ச்சாஃப் ரூல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, 4 ரெசிஸ்டன்ஸ கம்பேர் பண்ணிட்டு, ஒரே ஒரு அன்னோன் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் இருக்குது. யூஸ் ஆகுது. இந்த பிரிட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா, கன்சிஸ்ட் ஆஃப் 4 ரெசிஸ்டன்ஸ் P, Q, P, Q அழகா போட்டுக்கலாம். P, Q, R, S அப்படிங்கிறது ரெசிஸ்டர்ஸ். சரிங்களா? 4 ரெசிஸ்டர்ஸ். இந்த 4 ரெசிஸ்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அ PQRS அப்படிங்கிற ரெசிஸ்டர்ஸு அ ஒரு எலக்ட்ரிக்கல் நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். எப்படி கனெக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு நெட்வொர்க்கோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதுல இதோட ரெசிஸ்டன்ஸ் P, இதோட ரெசிஸ்டன்ஸ் Q, இதோட ரெசிஸ்டன்ஸ் R, இதோட ரெசிஸ்டன்ஸ் S. இப்போ இந்த ஜங்ஷனுக்கு பேர் A. இது வந்து பார்த்தீங்கன்னா B. இது வந்து பார்த்தீங்கன்னா C. இது வந்து பார்த்தீங்கன்னா D. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, Aவுக்கும் Cக்கும் நடுவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, Aவுக்கும் Cக்கும் நடுவுல ஒரு பேட்டரிய கனெக்ட் பண்ணிக்கிறேன். Aக்கும் Cக்கும் நடுவுல என்ன பண்றேன்? ஒரு பேட்டரிய கனெக்ட் பண்ணிக்கிறேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ ஏவுக்கும் பிக்கும் நடுவுல பேட்டரிய கனெக்ட் பண்ணிக்கிறேன். பிக்கும் டிக்கும் நடுவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கால்வனோமீட்டர கனெக்ட் பண்ணிக்கிறேன். பிக்கும் டிக்கும் நடுவுல ஒரு கால்வனோமீட்டர். கால்வனோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு சென்சிட்டிவ் டிவைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, அ கரண்ட்டோட டிஃப்ளெக்ஷன் எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆச்சு அப்படின்னு கரண்ட்டோட டிஃப்ளெக்ஷன கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கால்வனோமீட்டர் யூஸ் ஆகுது. சரி. இப்போ இது கால்வனோமீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். கால்வனோமீட்டர் கனெக்டட் பிட்வீன் த எண்ட்ஸ் ஆஃப் BD அண்ட் the battery of EMF psi will be connected between the ends of the AC அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? சரி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, PQRS அப்படிங்கிற 4 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சரிங்களா? இப்போ நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கால்வனோமீட்டர் வழியா கரண்ட் போகுது. அதுக்கு முன்னாடி இந்த பேட்டரியில இருந்து வரக்கூடிய கரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, I அப்படிங்கிற கரண்ட். இந்த I அப்படிங்கிற கரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, Aங்கிற எண்ட ரீச் ஆகுது. இந்த Aங்கிற எண்ட ரீச் ஆகுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 2ஆ பிரியுது. இந்த I அப்படிங்கிற கரண்ட் 2ஆ பிரியுது. என்ன? இங்க வர்றப்ப I1 கரண்ட்டாவும், இது வழியா போறப்ப I2 கரண்ட்டாவும் என்ன ஆகுது? டிவைட் ஆகுது. I1 கரண்ட்டாவும், I2 கரண்ட்டாவும் என்ன ஆகுது? டிவைட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். சரி. இப்போ இந்த I1 கரண்ட் Bய ரீச் ஆகுறப்ப திரும்ப டிவைட் ஆகி IG கரண்ட் ஆகும். I3 கரண்ட்டாவும் பிரியுது. இந்த IG கரண்ட் அப்படியே வந்து Dய ரீச் பண்றப்ப, இந்த I2 கரண்ட்டும் Dய ரீச் பண்ணி, இந்த I2 கரண்ட்டும் IG கரண்ட்டும் ஆட் அப் ஆகி, நம்மளுக்கு என்ன ஆகுது?
I4 கரண்டா வந்து பார்த்தீங்கன்னா C ரீச் ஆகுது. இப்ப Cக்கு I4 கரண்ட்டும் I3 கரண்ட்டும் ரீச் ஆகி I அப்படிங்கிற கரண்டா வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல் ஆஃப் த பேட்டரிக்கு போய் சேருது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? சரி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா நடக்குது. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா த கரண்ட் த்ரோ த கால்னாமீட்டர் கால்னாமீட்டர் வழியா போகக்கூடிய கரண்ட்ட IG அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கால்னாமீட்டரோட ரெசிஸ்டன்ஸ G அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். சரி. இப்போ அப்ளைங் த கிர்ச்சாஃப் ரூல் அட் எ ஜங்ஷன் B and D. So apply கிர்ச்சாஃப் கரண்ட் ரூல் at junction புரியுறாப்புல எழுதிக்கலாம். ஜங்ஷன் JUNCTION at junction B and D respectively அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் Bங்கிற ஜங்ஷன் எடுத்துக்கலாம். இந்த Bங்கிற ஜங்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வரக்கூடிய கரண்ட் I1 கரண்ட் என்டர் ஆகுது. என்டர் ஆகிற கரண்ட் பாசிட்டிவ். IG கரண்ட் வெளியே போகுது. வெளியே போற கரண்ட் லீவிங் த கரண்ட் இஸ் -IG. அப்புறம் I3 கரண்ட் வெளியே போகுது. Bங்கிற ஜங்ஷன் விட்டு வெளியே போகுது. ஸோ லீவிங் த கரண்ட் -I3 ஈக்குவல் டு 0. அதே மாதிரி D அப்படிங்கிற ஜங்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த Dங்கிற ஜங்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா I2 கரண்ட் வந்து ரீச் ஆகுது. அதனால I2 பாசிட்டிவ். IG கரண்ட் ரீச் ஆகுது. அதனால IG பாசிட்டிவ். I4 கரண்ட் வெளியே போகுது. அதனால -I4 ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி நாம அப்ளை பண்ணிக்கலாம். சரி. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இதே மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ணோம் கரண்ட் ரூல் அப்ளை பண்ணோம். அடுத்து செகண்ட் ரூல் என்ன வோல்டேஜ் ரூல். அந்த வோல்டேஜ் ரூலை அப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ அப்ளையிங் Kirchhoff's voltage rule. Voltage rule. Applying Kirchhoff voltage rule to the loop. எந்த லூப்புக்கு நாம அப்ளை பண்ணலாம்? A B D A அப்படிங்கிற லூப்புக்கு அப்ளை பண்ணலாம். என்னது? க்ளோஸ்டு பாத் A B D A. இந்த க்ளோஸ்டு பாத் அப்படிங்கிறதுனால தான் ஏவுல ஆரம்பிச்சு ஏவுலயே முடிக்கிறோம். ஸோ ஏபி டிஏ அப்படிங்கிறத அப்ளை பண்ணலாம். இதுல என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்மளுக்கு ஏவுல இருந்து பிக்கு போறப்ப கரண்ட் I1 ரெசிஸ்டன்ஸ் பி. அப்ப என்ன பண்ணலாம் I1 இன்டு பி. அதுக்கப்புறம் பியில இருந்து டிக்கு போறப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நாம போற டைரக்ஷனும் கரண்ட் போற டைரக்ஷனும் சேம் டைரக்ஷன். அதனால பிளஸ் ஐஜி இன்டு ஜி. இப்ப நம்ம டில இருந்து ஏக்கு போறோம். கரண்ட் ஏவுல இருந்து டிக்கு வருது. அதனால மைனஸ் கரண்ட் வந்து I2 ரெசிஸ்டன்ஸ் ஆர் ஈக்குவல் டு 0. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த லூப்ல. நெக்ஸ்ட் லூப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ளையிங் கிர்ச்சாஃப் வோல்டேஜ் ரூல் அட் லூப் ஏ பி சி டி ஏ அப்படிங்கிற லூப்ல அப்ளை பண்ணலாம். இதுல ஏல இருந்து பிக்கு போனோம்னா I1 இன்டு பி. நாம போற டைரக்ஷன் கரண்ட் போற டைரக்ஷன் சேம் டைரக்ஷன். பிளஸ் பியில இருந்து சிக்கு போனோம்னா I3 இன்டு கியூ. நாம போற டைரக்ஷன் கரண்ட் போற டைரக்ஷன் சேம் டைரக்ஷன். மைனஸ் I4 இன்டு எஸ் மைனஸ் I2 into R equal to 0. ஓகேங்களா? ஸோ இது ஆப்போசிட் டைரக்ஷன். நாம சியில இருந்து டிக்கு போறப்ப நாம போற டைரக்ஷன் கரண்ட் போற டைரக்ஷன் ஆப்போசிட். அதனால -I4 into S. அதே மாதிரி டில இருந்து ஏக்கு போறப்ப நாம போற டைரக்ஷனும் கரண்ட் போற டைரக்ஷனும் ஆப்போசிட். அதனால -I2R equal to 0. ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் இப்போ when the points B and D are same potential. So same potential அப்படிங்கறனால there is no potential difference. So potential difference between B and D equal to 0. So
பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இல்ல அப்படின்னா கரண்ட் ஹையர் பொட்டன்ஷியல் டு லோயர் பொட்டன்ஷியல் தான் மூவ் ஆகும். இங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸே இல்ல. அதனால இந்த கால்வனோமீட்டர் வழியா போகக்கூடிய கரண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நோ கரண்ட் ஃப்ளோஸ் த்ரூ கால்வனோமீட்டர். ஸோ கால்வனோமீட்டர் வழியா கரண்டே போகல. அதனால IG ஈக்குவல் டு 0. IG ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனுக்கெல்லாம் பேர் வச்சு விட்டுறலாம். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது செகண்ட் ஈக்குவேஷன், இது தேர்ட் ஈக்குவேஷன், இது ஃபோர்த் ஈக்குவேஷன். இந்த 4 ஈக்குவேஷன்ல எங்கெல்லாம் IG வருதோ அந்த ஃபர்ஸ்ட் 3 ஈக்குவேஷன்லயும் IG வருது. அதுல நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். IG ஈக்குவல் டு substitute IG equal to 0 in equation 1, 2, 3. இதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் I1 equal to I3 மாறிடும். செகண்ட் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், ஃபிஃப்த் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா I2 equal to I4. இதை வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லி நாம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா I1P ஈக்குவல் டு I2R அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இதே வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் ஈக்குவேஷன். இதுல எல்லாம் IG 0ன்றதுனால இந்த ஈக்குவேஷன் கிடைக்குது. சரிங்களா? இந்த ஈக்குவேஷனை கொண்டு போய் நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷன் செவன்த் ஈக்குவேஷனை கொண்டு போய் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் அந்த இந்த ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோர்த் ஈக்குவேஷன்ல அப்ளை பண்ணலாம். அப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? I1P பிளஸ் I3Qன்னு சொல்லி போடுறோம். இந்த I3Qன்னு போறதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, I3Qன்னு போறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, I3Q minus I4S minus I2R equal to 0 அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். இதுல நாம என்ன பண்றோம், இந்த ஈக்குவேஷன் என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது ஃபோர்த் ஈக்குவேஷன். இந்த ஃபோர்த் ஈக்குவேஷன்ல செவன்த் ஈக்குவேஷனை கொண்டு போய் நாம சப்ஸ்டிட் பண்ணலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, I1P பிளஸ் I3Q மைனஸ் I4S இந்த மைனஸ் I2Rக்கு பதிலா மைனஸ் I1P ஈக்குவல் டு 0. அப்ப I1Pக்கு I1Pக்கு கேன்சல் ஆயிரும். I3Q மைனஸ் I4S ஈக்குவல் டு 0. I3Q ஈக்குவல் டு I4S. இது செவன்த் ஈக்குவேஷன். இப்போ சாரி எயித் ஈக்குவேஷன். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செவன்த் ஈக்குவேஷனையும் எயித் ஈக்குவேஷனையும் நாம சாரி எயித் ஈக்குவேஷனையும் செவன்த் ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, I1P ஈக்குவல் டு I2R பை I3Q ஈக்குவல் டு I4S. இதுல I3ய I1 எழுதலாம், I4 I2 எழுதலாம். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா I2க்கு I2 கேன்சல் ஆயிரும், I1க்கு I1 கேன்சல் ஆயிரும். அப்போ ஃபைனல் ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா P by Q ஈக்குவல் டு R by S அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த கண்டிஷனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கண்டிஷன் ஃபார் பிரிட்ஜ் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த கண்டிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா கால்வனோமீட்டர் சோர்ஸ் ஏ நல் டிஃப்ளெக்ஷன், அதாவது ஜீரோ டிஃப்ளெக்ஷன் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? ஸோ நம்மளுக்கு மற்ற அட்ஜசன்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ தெரிஞ்சுச்சுன்னா நம்ம அன்னோன் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் 3 ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ கண்டுச்சுன்னா ஃபோர்த் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூவை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி, இதுல கால்வனோமீட்டர் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். வெரி ஸ்மால் எலக்ட்ரிக் கரண்ட்டை கூட இது பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் பிட்வீன் த வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த சர்க்யூட்டை நம்ம கம்பேர் பண்றதுக்கு இது யூஸ் ஆகுது. சரி, அதே மாதிரி வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிர்ச்சாஃப் லாவோட அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரி, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீட்டர் பிரிட்ஜ் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். மீட்டர் பிரிட்ஜ் அப்படிங்கிறது வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட அனதர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம் மேக்னை ஒயர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். யூனிஃபார்ம் மேங்கனின் ஒயர் அப்படிங்கிற ஒரு ஒயரால ஆயிருக்குது. மேங்கனின் ஒயர் ஏபி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மீட்டர் லென்த் இருக்கிறாப்ப
1 மீட்டர் லென்த் இருக்கக்கூடிய மேங்கனீன் ஒயர் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். சரியா? இந்த ஒயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ட்ரெச்டு அலாங் எ மீட்டர் ஸ்கேல் ஆன் வுட்டன் பார் பிட்வீன் த 2 காப்பர் ஸ்ட்ரிப். ஓகேங்களா? அப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏ எண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா, பி எண்டு. இந்த ஏ எண்டுக்கும், பி எண்டுக்கும் நடுவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒயர கனெக்ட் பண்ணிக்கிறோம். 1 மீட்டர் ஒயர் இருக்கக்கூடிய ஒயர். அதுதான் மேங்கனீன் ஒயர். சரி. இப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆ த வுட்டன் பார் பிட்வீன் த 2 காப்பர் ஸ்ட்ரிப் சி அண்ட் டி அப்படிங்கிற இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வுட்டன் பார் கனெக்ட் பண்ணிக்கிறோம். நல்லா பார்த்துக்கங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல் ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு காப்பர் ஸ்ட்ரிப்ஸ நாம இங்க கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இங்க இருந்து எடுத்து இப்படி ஒரு காப்பர் ஸ்ட்ரிப்பு. அதுக்கப்புறம் இங்க ஒரு காப்பர் ஸ்ட்ரிப்பு. நெக்ஸ்ட் இங்க வரும். ஓகேங்களா? இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இது. இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அ அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் P இஸ் கனெக்டட் கேப் 1. இது கேப் 1. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, அன்னோன் ரெசிஸ்டன்ஸ் P வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கேப் 2. கேப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, அ ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டன்ஸ் தட் இஸ் நோன் ரெசிஸ்டன்ஸ். நோன் ரெசிஸ்டன்ஸ் Q வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுல கேப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். சரி. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ டெர்மினல் இ. இதோட சென்டர் டெர்மினலுக்கு பேரு இ. ஓகேங்களா? இந்த டெர்மினலுக்கு பேர் வச்சோம்னா, இது சின்னு சொல்லி சொல்லலாம். அ இந்த எண்ட டின்னு சொல்லி சொல்லலாம். இத ஏ, இது பி. ஸோ ஏ, பி, சி, டி அப்படிங்கிற எண்டு. இந்த சென்டர் டெர்மினலுக்கு பேரு இ. இந்த ஈல இருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்து நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஈல இருந்து ஒரு கனெக்ஷன் எடுத்து, அது கால்வனாமீட்டரோட கனெக்ட் பண்ணி, அந்த கால்வனாமீட்டர் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக்கியோட கனெக்ட் பண்ணி, இந்த ஒயர்ல மூவ் ஆகுறாப்ப நாம வச்சிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ, இந்த இந்த ஜாக்கிய மூவ் பண்ணி, எக்ஸாக்ட் பொசிஷன் எந்த இடத்துல கால்வனாமீட்டர் 0 டிஃப்ளெக்ஷன் காமிக்குது அப்படின்னு சொல்லி நாம நோட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் இந்த ஜாக்கி யூஸ் ஆகுது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லெக்லாஞ்சி செல். என்ன செல்லு? லெக்லாஞ்சி செல். சரிங்களா? லெக்லாஞ்சி கெமிக்கல் செல். அந்த கெமிக்கல் செல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சரிங்களா? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இஎம்எஃப், இஎம்எஃப் இருக்கக்கூடிய கெமிக்கல் செல்லு ஒரு கீயோட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கீன்னா ஸ்விட்ச். அதோட வந்து பார்த்தீங்கன்னா, நாம கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது நாம கனெக்ட் பண்ணிக்கிறோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, செகண்டரி சர்க்யூட். சரி. இப்ப பொசிஷன் ஆஃப் த ஜாக்கி ஆன் த ஒயர் இஸ் அட்ஜஸ்டட். அந்த ஜாக்கிய வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் ஜாக்கி. இந்த இடத்துல டச் ஆகுது இல்லையா? அதான் ஜாக்கி. இதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அட்ஜஸ்ட் பண்ணி, சரியா? அந்த பொசிஷன் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கால்வனாமீட்டர்ல நல் டிஃப்ளெக்ஷன் காமிக்கிறாப்புல நாம இது பண்றோம். அதாவது பிரிட்ஜ் பேலன்ஸ் வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்ல கால்வனாமீட்டர் நல் டிஃப்ளெக்ஷன் காமிக்கும்னு சொன்னோம் இல்லையா? அதே மாரி நல் டிஃப்ளெக்ஷன் காமிக்கிறாப்புல நாம பண்றோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜே அண்ட் ஜேபி அப்படிங்கிறது பிரிட்ஜ் ஒயர் ஃப்ரம் த ரெசிஸ்டன்ஸ் ஆர் அண்ட் எஸ். ஏஜே அண்ட் ஜேஎஸ். ஏவிலிருந்து ஜே வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், ஜேவிலிருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஜே பி. ஸோ இது வரைக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்ஜ் ஒயர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஆர் அண்ட் எஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜே வந்து பார்த்தீங்கன்னா, ஆர் அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ்க்கும், ஜேபி அப்படிங்கிறது எஸ் அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸாகவும் இருக்கும். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பி பை கியூ. இப்போ நம்ம இப்போ வீஸ்டோன் பிரிட்ஜில் பார்த்தோம் இல்லையா? பி பை கியூ ஈக்குவல் டு ஆர் பை எஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இங்க ஆருக்கு பதிலா ஏ ஜே இன்டு, அதாவது லென்த் இன்டு ரெசிஸ்டன்ஸ் பை எஸ்ஸுக்கு பதிலா லென்த் இன்டு ஆர் அப்படின்னு சொல்லி ஜேபி அப்படின்னு சொல்லி நம்ம போடலாம். இதுல ஆருக்கு ஆர் ஜே கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஏஜே பை ஜேபி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதுல ஏஜே அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல் ஒன் லென்த், ஏவுல இருந்து ஜே வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை எல் ஒன் லென்த் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஏவுல இருந்து ஜே வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை எல் ஒன் லென்த், ஜேல இருந்து பி வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸை எல் டூ லென்த் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ எல் ஒன் பை எல் டூ அப்படிங்கிறத நம்ம
பேலன்சிங் லென்த். இப்போ T மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா Q இன்டு L1/L2 போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதுல இந்த R அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த். R அப்படிங்கிறது யூனிட் லென்த்துக்கான ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் பர் யூனிட் லென்த் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த பிரிட்ஜ் ஒயர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பர் ஸ்ட்ரிப்போட சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இம்பர்ஃபெக்ட் கான்டாக்ட்னால சம் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆர் கால்டு எண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதனால எரர் கிரியேட் ஆகும். இந்த எரர் வந்து பார்த்தீங்கன்னா எலிமினேட்டட் இஃப் அனதர் செட் ஆஃப் ரீடிங், நிறைய ரீடிங்ஸ் எடுக்கிறது மூலமா இந்த எரர்ஸை நம்ம இது பண்ணிக்கலாம். அதாவது இங்க அங்கங்க சால்விங் வச்சிருப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சம் எரர்ஸ் வரும். அது மூலமா வந்து பார்த்தீங்கன்னா இது கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் இங்க இந்த பேலன்சிங் லென்த்தை மெஷர் பண்றதுக்காக நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வுட்டன் ஸ்கேல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இந்த மாரி ஒரு வுட்டன் ஸ்கேல நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ, அதனால பேலன்சிங் லென்த்த நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ, இத வச்சுட்டு நம்ம ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ஆஃப் த ஒயர் ஆஃப் த இந்த காயில் யோட ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தேட் வந்து பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபார்முலா ரோ எல் பை ஏ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்ப நம்மளுக்கு மட்டும் வேணும்னா, அந்த பக்கம் போனா ஆர் இன்டு ஏ பை எல் அந்த பக்கம் போனா டிவிஷன் எல்லா மாறிரும். ஈக்குவல் டு ஆர்ஏ பை எல். ஸோ ஈக்குவல் டு ஆர் இன்டு ஏங்கிறது ஏரியா ஆஃப் த அந்த ஒயர். அந்த ஏரியா ஆஃப் த ஒயர் அப்படிங்கிறது சர்க்கிளா இருக்கிறதுனால பை ஆர் ஸ்கொயர் அப்ப ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். பை ஏ ஸ்கொயர் பை எல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர். சப்போஸ் அதோட ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த ஒயர் காயில் வந்து பார்த்தீங்கன்னா P இருந்துச்சுன்னா P ஈக்குவல் டு ஈக்குவல் டு P பை ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஈக்குவல் டு P பை ஏ ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பொட்டன்சியோமீட்டர். இந்த பொட்டன்சியோமீட்டர் அதுக்கப்புறம் ஜூல்ஸ் ஹீட்டிங் எஃபெக்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம்.